ஸோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோ ஒரு வெரைட்டி வீடியோ. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்க மாட்டோம். அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம், வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வீடியோ இது வரைக்கும் வீட்டில் பாண்ட் ரெடி பண்ணி பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரெயிட்டாக காட்டுக்கு போய் பாண்ட் ரெடி பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த வாட்டி மொட்டை மாடியில், அதுவும் ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ண போகிறோம். கைஸ், நம்ம ட்ரீம் சால்ட் வாட்டர் ஜூ செட் பண்ண போகிற ஸ்பாட்டு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் காமிச்சிருந்தேன்ல, இப்போ அங்கே தான் நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ண போகிறோம். தெரியுதா இந்த செட்டு? லாஸ்ட்டாக அந்த வீடியோலாம் காமிச்சிருப்பேன். இங்கே தான் இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் இந்த ஸ்பாட் ஒரு ஸ்விம்மிங் பூலாக மாறப்போகுது. நம்ம தரையில் அப்படியே நீந்த போகிறோம். நீங்களும் சேர்ந்து நீந்துங்க இந்த வீடியோவில். கைஸ், நம்ம சால்ட் வாட்டர் ஜூக்குள்ள ஃப்ரெஷ் வாட்ரு, சால்ட் வாட்ரு எல்லாமே செட் பண்ணலான்னு பிளான் இருக்குது. இதாக இருக்குல்ல, இதில் இப்படி ஒரு கிரில்லு, இந்த இடத்துல ஒரு கிரில்லு, அப்படியே ஹைட்டு தூக்கி மேலே ஃபுல்லாக சீட்டு சுற்றி பாருங்கள். மேலே ஃபுல்லாக சீட்டை போட்டு இதுக்குள்ளாடி நம்ம சால்ட் வாட்டர் செட் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரம் பண்ணுவேன். நானும் பல வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ஜஸ்ட் 30 days மட்டும் வெயிட் பண்ணுங்க. தீபாவளி முடிஞ்சதும் ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், அப்போ தான் தீபாவளி போனஸ் வராங்க. பக்காவான கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டு தான் ஆக்சலாட்டலுக்கும் பக்காவான கிளைமேட்டு. எப்போ வரும்னு தெரியல. ஆக்சலாட்டல் எத்தனை மாதம்? 6 மாதம் ஆக போகுது. 6000 rupees. சத்தியமாக நான் எந்த இடத்துலையுமே ஸ்டாக் வரல. அதனால தான் என்னால் வாங்க முடியல. இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்கீங்க, அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் அது அந்த ஆக்சலாட்டில் இன்னுமே வாங்கலை அப்படின்னு கிடைக்கல கைஸ். எங்கேயுமே ஸ்டாக் வரல. விண்டரில் ஸ்டாக் வந்துடும் சொன்னாங்க. விண்டரே முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதான் விண்டர். குளுதான் இருக்குல்ல, இந்த கூலான கிளைமேட்ல மட்டும்தான் ஆக்சிலேட்டர் வருமா. அதுலயும் வரல. வந்துச்சுன்னா நம்ம சால்ட் வாட்டர் செட் பண்ண முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர் ஆரம்பிக்கலாம். இப்போ சரியான மழை வந்துருச்சு உள்ள அவங்க ரூம்குள்ள. நம்ம இன்னைக்கு மழை வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா நம்ம இன்டோர்ல ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ண போறோம். தண்ணி பஞ்சம் இருக்காது இன்னைக்கு. இங்க வரைக்கும் சரியான மழை வந்துருச்சு. அட கிளைமேட் யார் ஹரே யார். நமக்கு தண்ணி பஞ்சம் இருக்காது. வெளியே இருந்து அப்படி உள்ள ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க, இங்க நம்ம இண்டோர் ஸ்விம்மிங் பூல்ல இண்டோர் ஃபெசிலிட்டியா இருக்கு. இப்ப ஜன்னல் இருக்கு பாருங்க. ஜன்னல்ல கம்பியே கிடையாது. வெளியே எத்தி பார்க்கலாம். அப்படி ஜம்முன்னு இருக்கா. இந்த மாதிரிலாம் எங்கேயா பாத்துருக்கீங்களா? வாங்க உள்ள வந்து பாருங்க. பாத்தில இப்படி நின்னுட்டு இதுல இருந்து கீழே ஜம்ப் பண்ணலாம். அந்த சைடு விழுந்துறாது, அந்த சைடு ஜம்ப் பண்ணிடாது. அந்த சைடு ஒரு ஸ்விம்மிங் பூல் நம்ம ரெடி பண்ணணும்னு வச்சுடுங்க, அங்கேயும் ஜம்ப் பண்ணலாம். பாத்துக்கிடுங்க. இப்ப ஜம்ப் பண்ணு ப்ரோ. கீழே ஸ்விம்மிங் பூல்ல இருந்தா ஜம்ப் பண்ணலாம். ஏன்னா நம்ம இப்போ அங்க குதிச்சோன்னா செத்து போயிடும். இங்க தண்ணி தான் கிடக்கும். நம்ம இங்க செட் பண்ணிட்டு இதுல இருந்து நம்ம ஜம்ப் பண்ணணும். இந்த சைடும் அந்த மாதிரி இடம் இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டேர்கேஸ் இருக்கு, படிக்கட்டு இருக்கு. இதுக்கு மேல ஏறி இங்க இருந்து நம்ம இந்த சைடு ஜம்ப் பண்ணலாம். அப்படி நில்லு. அவன் ஜெனிஸ் பாருங்க, ஜெனிஸ் அங்க இருந்து ஜம்ப் பண்ணுவான், ரூபீஸ் இங்க இருந்து ஜம்ப் பண்ணுவான். 2 பேரும் மாறி ஜம்ப் பண்ணி விளையாட போறோம். இன்னைக்கு பாண்ட் ரெடி பண்ண போறோம், ஜம்ப் பண்ணி காட்டுறோம். நண்பர்களே டார்பால் வாங்கியாச்சு. 24x18 டார்பாலின் சீட் சைஸ் 24x18 கைஸ். ரொம்ப பெரிய சைஸ். இப்போ அதே மாதிரி பேரலா நம்ம இங்க பாருங்க, நம்ம ஸ்விம்மிங் பூல் ரூம் வந்து ஃபுல்லாவே சளுக்கு புழுக்குன்னு இருக்கு. தெரியுதா? தர ஃபுல்லாவே ரொம்ப அழுக்கா இருக்கு. இப்போ அதை கிளீன் பண்ணக்கு தான் நம்ம பைப் எடுத்து ரெடியா இருக்கும். கபிஸ் ப்ரோ வச்சு நம்ம கிளீன் பண்ண போறோம் ஃபுல்லா. சும்மா மேல அடிக்காத. என்ன ஸ்பீடே இல்ல? ஆமா, அங்க ஸ்பீட் ஆக்குங்க ப்ரோ. வாட்டர்ல போட்டுருக்கு, ஸ்பீட் அடி. ஜல்தி ஜாவ். இப்படி வந்தா எண்ணெயில தண்ணி நிரம்பி ஸ்விம்மிங் பூல்ல எண்ணெய் குளிச்சு மொத்தமா இப்போ வந்து பெரிய வேலை எதுவும் இல்ல கைஸ். தரைய ஃபுல்லா கொண்டு நின்ன முக்கிற முதல்ல அடி. பைக்கில் ஏதாவது ஆகல, மேல பட்டிருக்கு. அவனு மைக்கில் ஏதாவது ஆகல. அது தொடச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கபிஸ் விளையாடாதல. நீ இப்படி அளவிட்டு இருக்கான். அவன் இடையில வந்து என்ன ஆகலச்சு. வீடியோல பார்த்தா தெரியும், நீ வேணை எடுத்தது எனக்கு தெரியும். இப்படிதான் சின்ன பிள்ளை தான் சண்டை போட்டு இருப்பானுங்க கைஸ் எப்பவுமே. தெரியுதா? தரம் ஃபுல்லா எவ்வளவு அழுக்கு. வெளுன்னு இருக்கு. டைல்ஸ் தான் இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் இது பாலடைஞ்சிருந்து கைஸ். இனி வந்து இந்த மொத்த இடமும் இப்ப நம்ம கண்ட்ரோல் தான். என்ன வேணா பண்ணலாம். அதான் இன்னைக்கு கிளீன் பண்ணி இனி நம்ம வேலை வந்து தரையை கிளீன் பண்ணணும். தரையை கிளீன் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா டார்பால் எடுத்து போடணும். டார்பால் போட்டு உள்ள தண்ணி ஊற்றி நம்ம உள்ள நீந்தணும். நம்ம கூட சேர்ந்து என்னென்ன மீன் நீந்த போதுன்னு தெரியல. இன்னுமே பிளான் பண்ணல. என்ன பீசஸ் எல்லாம் உள்ள விடலாம் அப்படி. சூரை சாலை நெத்தோலி இல்ல நீந்தும். என்னது சூரை சாலையா? சால்ட் வாட்டர் இல்ல, ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்ல போடும். சாயங்காலம் கவிதை கறி. 50 minutes லேட்டர் எப்படி இருந்த தரை இப்ப எப்படி ஆயிட்டு பாத்தீங்களா? பளபளன்னு. நம்ம ருபீஸ் ப்ரோவும் கபிஸ் ப்ரோவும் அப்படியே தரையை பளபளன்னு ஆக்கிட்டாங்க கைஸ். நாங்க தரையை பளபளன்னு ஆக்கிட்டோம். நீ வீடியோ பளபளன்னு ஆக்கி. ஆமா வீடியோ பளபளன்னு ஆக்கல. அப்பதானே கைஸ் உங்களுக்கு பாக்குறதுக்கு வீடியோ அருமையாக இருக்கும். வாட்டை நீ என்னத்த வாட்டை போட்டு வச்சிருக்கீங்க வீட்டுல? ஆமா, தண்ணியும் போக வழியில. சின்ன வாட்டே இருக்கு. அதான் தண்ணி வெளியே போக மாட்டேங்குது. இந்த செட்டு போடும்போது ரூபீஸ் இங்க கிடையாது. அவன் தூத்துக்குடியில கொத்தனாரா இருந்தான். அந்த டைம்ல இங்க இருக்க கொத்தனார்ஸ் எல்லாம் இங்க பாருங்க வேலையே தெரியல. எப்படி ஓட்ட போட்டாங்க? சின்ன ஓட்டை. இதெல்லாம் பெரிய ஓட்ட போட்டாதானே தண்ணி எல்லாம் வெளியே போகும். ஆமா, இன்னும் இங்க பேர் இடிச்சு வச்சிருக்காரு. என்னத்த ஒரு ஒழுங்கே இல்ல. பேட்ச் ஒர்க், ஃபுல்லா பேட்ச் ஒர்க். மூணாவது நம்ம கேமராமேனே உள்ள இறக்கிட்டோம். இப்ப அவன் பண்ணி காலை போட்டு காலை வச்சு தேய்ச்சிட்டு இருக்கான். தூக்கி எடுத்து காலில் அடிச்சு வரான். அவன்டே கூட அவனே உன்னோட நல்லா வந்து ஊத்துறான். வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சும்மா இருந்த என்ன கூப்பிட்டு வீடியோ நான் உள்ள போய் தூக்கேன்னு சொல்லிட்டு குண்டி அடி வாங்கிட்டு போறான். இதுல விழுந்தான். ஆமா,
கைஸ் உனக்கு ஒன்றும் ஆகல அது சந்தோஷம். அவன் இதுல உடஞ்சு இங்க வர உடஞ்சிருக்கு. இது நான் கிட்ட இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இவனுக்கு கெட்டவும் தெரியல. இங்க பாருங்க ஒரு வாட்டை போட தெரியுது அவனுக்கு. ரெண்டாவது போட்ட வாட்டை 2 தொட்டியை கட்டிட்டு இவன் போடுது. அது உண்மைதான். அவன் கெட்டினதே வாழ்க்கையில இவன் கட்டுவானா தொட்டி. அவனுக்கு அதுவும் தெரியாது. சிவில் இன்ஜினியர் ரூபீஸ் வந்து கெட்டினது 2 தொட்டி. அதை கட்டி எங்க வீட்டுல ஒரு குவாலிவுட் இருக்கு பாக்கலையா? அதுவும் நீ தான் கட்டணும். ஆமா. சரி ஓகே கைஸ், உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டணும்னா நீங்க கண்டிப்பா ரூபீஸை கான்டாக்ட் பண்ணுங்க. பர்ஃபெக்ட்டா கட்டி வந்துரும். ஆனா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம சேனல்ல இருக்கு, பாத்துருப்பீங்க. 2 தொட்டி அதான் கட்டினது. 3 தொட்டில 3 தொட்டி. ஆமா வீடு இல்ல, உங்களுக்கு யாருக்கா தொட்டி கட்டணும். ஆமா சரியான பிசினஸ் பண்றியா? தொட்டி பிசினஸ்ல நம்ம செய்யக்கூடாது. கைஸ் உங்களுக்கு யாருக்கா தொட்டி கட்டணும், வீட்டுல தொட்டி, கோழிக்கூடு, கிளிக்கூடு அந்த மாதிரி ஏதாவது கட்டணும்னா நீங்க எங்க தூத்துக்குடி கொத்தனார் உள்ள இவங்க கன்னியாகுமரி கொத்தனார் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சிறப்பான வேலையில அருமையா பண்ணி தருவாங்க. ஆமா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ரூபீஸ் சர்ச் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணாதான் மெசேஜ் பண்ணு. கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்ம டார்பிள் போட போறோம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். என்ன, நீங்க நிறைய பேர் நினைப்பீங்க மொட்டை மாடல எப்படி பாண்டு செட் பண்ற சூடு நல்ல மீனுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு. அந்த பிரச்சனை இங்க இல்ல. ஏன் தெரியுமா? இந்த சீட் இருக்குல்ல, இது வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட் இருக்கு ஒரு சீட். அப்படின்னா சூரிய வெளிச்சம் பட்டுன்னு வச்சுக்கேன், அது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அப்படின்னா சூடு உள்ள இறங்காது, சூடை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். இப்படி விரிச்சு பார்ப்போம். அன்சரிபடி இவ்வளவு பெருசா இருக்கிறா, இது ரொம்ப பெருசு. விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் கிழிஞ்சிடாம சின்ன வாட்டம் இருந்தாலும் நாசமா போயிடும் எல்லாம். ஆமா பார்த்து டேய் கரெக்டா தான் போயிருக்கு. அதை வெளியே போடு, அந்த வெளியே போடு. அப்படியா? ஆமா. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம டார்படை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா இங்க சைடு எல்லாம் இந்த சைடு சீட் இருக்கு, சரி அந்த சைடு செவுரு இருக்கு, அந்த சைடு ஓட்டையா இருக்கு. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம கயிறை இதுக்குள்ள விட்டு ஏதாவது பண்ணி தான் பார்க்கணும். என்ன பண்ணதுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறோம். ஆமா கபீஸ் ப்ரோ ருபீஸரே பார்த்து அந்த சைடு பொத்துட்டு விழுந்துடாதல. கைஸ் பாருங்க, ஸ்பைடர்மேன் ஏறியாச்சு. அவன் ஏதோ ஒரு ஐடியால கயரை போட்டு கட்டலாம்னு சொல்லிட்டு டேய் இவ்வளவு ஹைட் தூக்குனா இல்ல கரெக்டா தான் இருக்கும். ஒரு சைடு நீளம் இருக்குல்ல, பிரச்சனை இல்ல. இந்த சைடு அதே மாதிரி போட்டு கட்டலாம். நில்ல ஒரு சைடுல இருந்தா வரணும். முதல்ல இந்த சைடு ஃபுல்லா முடிச்சணும். புரிஞ்சில? சரி ஓகே கைஸ், ருபீஸுக்கு மண்டியில வேற ஒரு ஐடியா இருக்கு. அதனால அவன் கொத்தனார் பிளான்ல ஏதோ பண்றான். அதனால அவனுக்கு போக்கல அவனே பண்ண விட்டுறலாம். நம்ம கரெக்டா வரும்ல? ஆமா. இந்த ஜன்னலை திறந்து விடு. டேய் ஒத்துவே அந்த சைடு விழுந்துறாத. திறந்து விடல நிக்க முடியாது இல்லனா. அந்த சைடு விழுந்துறாத. அவ திறக்காண்டா. வாட்ட தெரியும்ல? திறல. வேண்டாம் வேடாத. இது மேல கட்டிரும். அதுல இவ்வளவு ஹைட்டா? இவ்வளவு ஹைட்டாண்டா. இதுல ஒரு கல்லு கட்டி இதுல கட்டு எதுக்கு அவ்வளவு தூரம் போகும்? இங்க பேர் லூசா தான் கிடக்கணும். தண்ணி வரும்போது அதுவே இல்ல டைட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இவ்வளவு லூசா போகும். கைஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 1 மணி நேரம் ஆயிட்டு இப்போ நாங்க கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டோம். சரிதா? டார்பால் சீட்டு உள்ள எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ருபீஸ் தான் பக்கா லெஃப்ட் ரைட்னு எல்லா இடத்துலயும் கயறு போட்டு கட்டியிருக்கான். அவன் புது டெக்னாலஜி. பாண்ட் ரெடி பண்ண சொன்னா எப்படி ஏதோ பாண்டு பேர் தானே இருக்கு. பாண்ட மாதிரி இருக்கு. பாண்டு இல்ல கைஸ், மாத்தி சொல்லிட்டேன். ஸ்விம்மிங் பூல். நம்ம ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிருக்கோம். போடுவோமா? ஒரு நிமிஷம் கைஸ். அவன் உள்ள எல்லாத்தையுமே வந்து பெர்ஃபெக்ஷன் ரெடி பண்ணிருக்கான். உள்ள அங்க தரன்னு நிக்குமோ? அடுத்த அவ்வளவுதான் நண்பர்களே, முடிஞ்சு பெர்ஃபெக்டா. இங்க பாருங்க, ஃபைனலி நம்ம ஸ்விம்மிங் பூல் பக்காவா ரெடி ஆயிட்டு. ரொம்ப பெருசா இருக்கு கைஸ். வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. சரியா? வலது கால் லைட்டா தண்ணி விட்டு கெட்டிடலாம். வலது கால் எடுத்து வச்சு நீங்களும் உள்ள வாங்க. தண்ணி வச்சு இருந்து நச்சுக்கச்சா இவ்வளவு தண்ணி வரும். செமையா இருக்கும்ல? அண்டர் கவுண்டர் ஷாட் எல்லாம் எடுக்கலாம்ல? அண்டர் வாட்டர் ஷாட். ஆமா. இன்னைக்கு நம்ம தான் செமையா ரெடி பண்ணியாச்சு கைஸ். என்ன உள்ள கொஞ்சம் ரொம்ப இருட்டா இருக்கு. கிளைமேட்டை பாருங்க, வர்ண பகவான் ரொம்ப இருட்டு, புயல் அடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி வருது. இப்பதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வேற ஸ்டார்ட் ஆச்சாமா. ஆமா, நம்மள்ட்ட வேற போதுமான அளவு தண்ணி வேற இல்ல. நாங்க அங்க ஒரு டேங்க் வேற சொல்லி இருக்கும். ஆமா கைஸ், இங்க வந்து இப்ப தண்ணி ஃபில் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு லாரியில ஒரு டேங்க் இருக்கும்ல, அந்த உருண்டையா, அது கூட தேவையாது. 2 தான் வேணும் அதுல ஒரு. ஆமா, இங்க கொஞ்சம் இருக்கு. அந்த ஒரு டேங்க் இருந்தா கொஞ்சம் இவ்வளவு வரும். ஆமா, இன்னைக்கு ஒரு முட்டளவாவது வர வைக்கணும். வைக்கணும். இல்லன்னா நம்ம இவ்வளவு பெருசா ரெடி பண்ணி பிரயோஜனமே இல்ல. இவ்வளவு பெரிய பாண்டை ரெடி பண்ணி இவ்வளவு தண்ணி இருக்கணும். அப்பதான் குளிக்க முடியும். இல்லன்னா மகேஷுக்கு இவ்வளவு கூட வராது. ஆமா, இது இப்ப நம்ம இவ்வளவுக்கு வச்சாதான் மகேஷ் உள்ள இறங்கினாரும் இவ்வளவுக்கு ஆகும். ஆமா, இல்லன்னா மகேஷுக்கு தேவையாது. கைஸ், ஒரு நாள் வேலை ஃபைனலா முடிவடைய போகுது. ப்ரோ தண்ணி தரீங்க? தரக்கடா. ஓகே, திறந்துச்சு. வருதா? காலை கழிட்டோம். நில் நீர் வாரம். அடுத்த கேமராமேன் ரெண்டு அப்படியே உள்ள விட்டு. அவ்வளவுதான் நண்பர்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம இதுல குளிக்க போறோங்க. குளிக்க போறோம் மட்டும் இல்ல, அப்படியே நீந்த போறோம். நீச்சல் தெரியாதவங்க எல்லாம் நீச்சல் படிக்கலாம். அதை தூக்கி விடும். ஏங்க எங்க வீட்டுக்கு வாங்க குளிக்கணும்னா. இனிமேல் தெல்லந்தி அங்கங்க எல்லாம் நாங்க போறது கிடையாது. ஆமா, இனி நாங்க அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க அங்கங்கயா குளிக்க போவோம். தெல்லந்தி, தொட்டிப்பாலம், திருப்பர பருவி, தெல்லந்தின்னு நிறைய இடம் இருக்கு எங்க ஊர்ல. நீ அங்க எங்கேயுமே போக வேண்டிய தேவையில்லை. ஆமா, நீச்சல். மகேஷ் நீ தான் இங்க வரணுவா? நீச்சல் தெரியாதவங்க எல்லாம் வாங்க. ஒரு 5 இதுல நீந்து குளிக்கலாம். அந்த அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கு. நம்ம மகேஷ் யூஸ் ஆகும். ஏன்னா அவனு
நீச்சல் தெரியாது. ஆமா இந்த மாதிரி சின்ன பசங்க நீச்சல் இது வரைக்கும் இவ்வளவு பெருசா வளர்ந்துருப்பானுங்க, ஆனா இன்னும் நீச்சல் தெரியாது. ஆமா அதுல ஜெனிஸும் வருது எனக்கு தெரியும் அவன் சும்மா வளரிட்டு இருக்கான். கைஸ் இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும்னு தெரியல. ஏன்னா நம்ம நார்மலா இது வரைக்கும் சின்ன பாண்ட் ரெடி பண்ணி அதுல தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். இதுல ஒரு பலவு இருக்கு அதே இடம். இவ்வளவு பெரிய பாண்டு இது எப்ப நிரம்ப போகுதோ தெரியல. சீக்கிரம் நிரம்பினா நல்லா இருக்கும். தண்ணி வந்து ஃபில் ஆகிற வேகத்தை பாருங்க, இந்த வேகத்துல ஃபில் ஆனா சாயந்தரம் ஆயிரம் போல இருக்கு. கைஸ் அடிக்கிற மண்ணில ஒரு வழியா வீட்டுல இருந்து கிளம்பி வண்டி எடுத்துட்டு சிஆர் அக்வாரியம் பண்ணிட்டோம். இப்ப இங்கதான் ஒதுங்கி நிக்கிறோம். ஒதுங்கி நிக்கல, இப்பதான் வந்து பேசுறீங்க. ஆமா தெரியாத மழை மண்டபத்துல நினைச்சிட்டு எங்க டிரைவர் தான் முழுசா நினைச்சிட்டான். ஒரு வழியா போயிட்டு சிஆர் அக்வாரியம்ல இருந்து இப்போ நான் கோயெல்லாம் வாங்கிட்டு வந்து அடிக்கிட்டோம். இப்போ தான் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். போயிட்டு கோயை எடுத்துட்டு வரும்போது வண்டியை கீழே போட்டு மைக்கு கீழே போட்டு மைக்கு காணாம போய் தேடி கண்டுபிடிச்சு ₹1 மாட்டி வச்சிருக்கீங்க. இப்போ வந்து மைக்கு பின்னாடி உள்ள அந்த இதை காணல, அதுக்கு பதில் ₹1 மாட்டி வச்சிருக்கோம். ₹1 மாட்டி வச்சிருக்கோம். மைக்கே காணாம போய் எப்படி தேடி கண்டுபிடிச்சு இப்பதான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ரோட்ல கரெக்டா நாங்க விழுந்த இடத்துல கிடந்தோம். அது காரணம் கவி நீதான் யாரு பைக் கீழே போட்டது பைக் வச்சிருந்தது. ஓகே போதும் எல்லாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படி யாரு அவன் தான் இந்த கண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூ படி மழை தான். மழை வந்து குறைச்சி டயர் சரிக்கிட்டு அவ்வளவுதான். ஓகே ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூ படி நீயும் இல்ல அவனும் இல்ல மழை தான். பாண்டை விடி விடி வாமா வழியில ஒருத்தர் அதுவும் ஒரே நாள்ல 5 மணி நேரத்துல ரெடி பண்ணி கேர்ல கிடக்குதா. ஏதோ தவளை உள்ள நீரானே கிடக்குல்ல நானும் சலக்கு சவுண்ட் தண்ணியை வெளியே போகிறேன். ரொம்ப நாள் கனவு தெரியுமா? இப்ப பாருங்களேன், அப்படியே நம்ம சும்மா அப்படி நடந்து வந்து ஒரு ரூமுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்கு. பாண்டுக்குள்ள நம்ம நீரான மகேஷ் அப்படி ஜாலியா அவன் உள்ளாடி குளிச்சிட்டு இருக்கான். இப்படி பண்ணோம்னு நான் பல வருஷமா யோசிச்சு கடைசி காட்டுல போய் பண்ணோம். அதுவும் இந்த அளவு பெர்ஃபெக்டா தான் வரல. ஆனா இது அன்எக்ஸ்பெக்டடா வேற மாதிரி பெர்ஃபெக்ட். அது வேற ஒண்ணும் இல்ல, காட்டுல போய் பண்ண நேரம் நம்ம கிடையாது. ஆமா இது எவ்வளவு ஆச்சு மொத்தமா? கைஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணோம்னா பெருசா ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் ஒரு டார்பலின் சீட் ₹1450 அவ்வளவுதான். அது மட்டும் தான் காஸ்ட். மத்தபடி தண்ணி 2 லாரி தண்ணி வேணும். வேற என்னது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வேணும். நீரான குட்டியா ஒண்ணு நீ நீரான குட்டின்னு சொல்ல? ஆமா ஒரு நீரான குட்டி தேவைப்படும். பாருங்க அவனே பாடி ஷேமிங் பண்றான். அதனால நாங்க ஏதாவது அவனை சொல்லிருக்கோம். அவனே நீரான குட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல், மினி ஸ்விம்மிங் பூல். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தா ஃப்ரீயா குளிக்கலாம் வித் நீரானை. ஆமா உள்ள இருக்கான். நீரியானையும் 10,000. அப்படி நீரியானை தானா? அவனே நீரியானு சொல்லிட்டு இருக்கான். கைஸ் ஷார்ட்ஸ் ஒரு கிளிப் எடுக்கலாம். இதுல வந்து என்ன பிடிச்சி தள்ளி விட்டுறான். லைட்டா வலிச்சு அப்படியே உள்ள வந்து குளிச்சாச்சு. அதுக்கு இனிச்சா மீனே என்ன ரிலீஸ் பண்ணல. பண்ணிடுவோம். அது கொஞ்சம் டெம்பரேச்சர் செட் பண்ணணும். கைஸ் டெம்பரேச்சர் செட் பண்ண வச்சிடலாம். வச்சு இந்த சைடுல விட்டுறலாம். நம்ம அது கொஞ்ச நேரம் அப்படி டெம்பரேச்சர் செட் ஆயிடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரலாம். நீ மட்டும் கபீஸ் வா. கபீஸ் வா. உள்ள போறீங்க. என்ன பண்ணுறீங்க? அருமையா இருக்கு கைஸ். சூப்பரா இருக்கு. சரியா இருக்கு. சத்தியமா வேற லெவல். இந்த தருணத்துல நாங்க யார தெரியுமா மிஸ் பண்றோம்? வினோத் ப்ரோ. பாட்டு வினோத் தான் மிஸ் பண்றோம். நண்பர்களே இங்க ஒருத்தன் உள்ள வந்தான். அவனை ஆளை காணோம். யாராவது கண்டுபிடிக்கிறீங்களா அவனை? பாருங்க ஷாப்பட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். என்ன இது? பெட்ரூம் சரியான பெட்ரூமா இருக்கு. வெயிலுக்கு இதமா இருக்கும். அப்படி ஜாம் பண்றது. ஏங்க இந்த பொந்துக்குள்ள வாங்க. ஆனா நம்ம நீரியான மகேஷ்னால போக முடியாது. ஏங்க இந்த பாண்டுக்கு இன்டோர் பாண்டுக்கு வாங்க. வீட்டுக்குள்ள ஜன்னல் இருக்க மாதிரி பாண்டுக்குள்ள ஜன்னல் வச்சிருக்கோம். அந்த பக்கத்துக்குள்ள வேலை இருக்கு. இங்க கேமரா வெளியே காட்டுங்க. இப்படி சுத்தி குளுந்துறாங்க. பாட்டில் வந்து பிறகு பாவம் அத்தனை வாட்டி கூப்பிட்டேன் ப்ரோ. ஒரு நாள் லீவ் போடுங்க, ஜம்மோட ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளியல் போடலான்னு போயிட்டாரு. அவர் இதை மிஸ் பண்ணிட்டாரு. அவர் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் முதல்ல தண்ணி வர முன்னாடி ஒரு நீந்தி பாருங்க. அவரெல்லாம் தண்ணி எல்லாம் நிக்க ஆளு கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தண்ணியில புஷ்அப் சேலஞ்ச் வச்சிருக்கோம். 3 பேர் இருக்காங்க. புஷ்அப்பா? ஆமா புஷ்அப் சேலஞ்ச். புஷ்அப் சேலஞ்ச் முதல்ல நடத்த போறோம். 3 பேர் வந்திருக்காங்க. நம்ம முதல்ல இருக்கிறவங்கன்னா நீரியான மகேஷ், 2வது பிளேயர் கபீஸ், 3வது பிளேயர் ஜெனிஸ். புஷ்அப் சேலஞ்சில் ஒழுங்கா பண்ணலைன்னா அவங்க டிஸ்குவாலிஃபை. முதல்ல ஸ்டார்ட். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 மகேஷ் டிஸ்குவாலிஃபை. மகேஷ் டிஸ்குவாலிஃபை. 2 பிளேயர் கடந்தா மேட்ச் போயிட்டு. கம் ஆன் அண்ணனா தம்பியா பாப்போ நீ.
நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜெனிஸ் தத்தளிச்சாச்சு. ஜெனிஸ் தான் துவக்க போறான்னு நினைக்கிறேன். ஜெனிஸ் விட மாட்டா. சப்ஸ்கிரைபர் காண்டியாவது ஜெனிஸ் ஃபர்ஸ்ட் வரணும். பகவான் பாப்போம். தம்பி வாங்க என்ன நினைக்கிறீங்க? யாருன்னு கம்பிச்சுக்கு தெரியும். அண்ணன் ராத்துக்கா போட்டது ஃபுல்லா தப்பு போட்டோம். அடுத்து பாவம் மாதிரி விட்டு விடுறீங்க. காக்கி வச்சு தானே போட்டேன். நீங்க எல்லாமே சார் அவங்க கூட நியாயம் இருக்கு. அவரு முட்டை பாத்தியா? ஃபைனலி நம்ம அதெல்லாம் நமக்கு தெரியும். இது ரூல்ஸ் இப்ப நம்ம வின்னர் யாருன்னு நம்ம தெரிவிக்க வேண்டிய நேரம். அம்பேர் முடிவே இறுதியானது. யாரும் ஆர்கியூ பண்ண கூடாது, இல்லைன்னா ரெட் கார்டு. சரி, யார் வின்னர்னு பாத்துக்கலாம். சரியா ரெடி சரியா ரெடியா? ஏப்ப எங்க அடிச்ச? தரையில் இந்த எனக்கு குறுக்கல ஒண்ணு கிடைச்சு. இதே கபிசரே நீ கேட் வாங்கிறத கூட நான் உனக்கு தந்திருப்பேன் போற. டேய் ரெஃபரி போய் சொல்லிருக்கான். அதான் அடிச்சிட்டு இருக்கு. கபிஸ் ரொம்ப அல்றனால கபிசே வின்னர்னு நீங்களே வச்சுக்கோங்க. கபிசா வின்னர். அதுதான் எல்லாரும் பாத்து. கபிசா வின்னர். ஏய் கபிசா வின்னர். ருபிஸ் கபிசா வின்னர். ஹாய் गाइस, நம்ம இங்க ஹாய் गाइस. இண்டோர் போடு நண்பர்களே, ஃபர்ஸ்ட் கோயை நம்ம பான்ல விட போறோம். எப்படி விட்டுட்டா? இது வேற எங்க இருந்து வர மாதிரி இருக்கு மீன். அடுத்த கோய் கைஸ். என்ன விட முன்னாடி போயிட்டா? அடுத்தது எப்படி சரியா இருக்கா? போங்க தம்பி, போங்க வீட்டுக்கு போங்க, புது வீட்டுக்கு. சரியா இருக்கா கைஸ்? அஞ்சாவது கோய் கைஸ். ஜாமுன் இருக்கா பாருங்க. வா ஆமா, தம்ப்நெயில் எடுங்க. என்ன மான்ஸ்டர் பீஸா கடிக்குது. ஓ கைஸ் பாருங்க, அடுத்த மீன் சொல்ல முன்னாடியே போய் சரி காது பெர்ஃபெக்ட். நீ இங்கற போங்க. கொஞ்சம் கைஸ் தெரியல நம்ம கோயிலாம் எப்படி சுத்திட்டு இருக்கீங்க தண்ணிக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு 50 கோயிலா விட்டணும் நீங்க. சரி வெறித்தனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு, செமையா இருக்கும். பாருங்க கைஸ், எல்லாம் ஜம்முன்னு சுத்திட்டு இருக்கு. இது வந்து பார்ட் 1 மாதிரி வீடியோன்னு வச்சுக்கோங்க கைஸ். இதில் இனி நம்ம நிறைய பண்ணலாம். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கடைசி இப்போ ஓரளவு பயங்கரமாக வந்துருச்சு கைஸ். இந்த வீடியோ கடைசியாக அண்டர் வாட்டர் ஷாட்டை கட்டி முடிக்கிறேன். அப்புறமா நம்மளோட இந்த பாண்டில் இதை விட பெட்டரா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. என்னென்னமோ பண்ணலாம் உங்களுக்கு. ஆமாம், நிறைய மீன் வாங்கி விடலாம். இது ஜஸ்ட் ட்ரெய்லர்னு வச்சுக்கோங்க கைஸ். இதில் நம்ம வேற எது என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஃபிஷஸ் வாங்கி விடலாம், உங்களோட ஐடியாவை இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படியே செதற விடுங்க. இப்போ நாங்கள் தண்ணிக்குள்ளே போய் விடலாமா? அது வேண்டாம், அது டாப்புல கிழிச்சிங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வீட்டு கீழே ஃபுல்லா தண்ணி போயிடும். அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது கேஸ். நான் வேற என்னென்ன பண்ணுமோ நீங்க சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி 50 கோயில் வாங்கி விடுறேன். ஆமா, 50 கோயில் வேணா வாங்கி விடுறேன். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு அண்டர் வாட்டர் ஷாட் காட்டி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்து சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை.